Welcome to 5-minute videos. Urban legends and folktales சம்பந்தமான இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம இந்தியாவோட மேகாலயா மாநிலத்துல இருக்க சிரபுஞ்சி பக்கத்துல அமைஞ்சிருக்க நோவாகாலிகான்ற ஒரு ஃபால்ஸை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு ஃபாக்டேலை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேகாலயா இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இதுவும் ஒன்று. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல தான் இந்தியாவிலேயே மிக அதிக மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய சிரபுஞ்சியும் அமைஞ்சிருக்கு. இதுல இருந்தே மேகாலயா எப்படிப்பட்ட இயற்கை வளம் மிக்க மாநிலம்ன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இங்கேயும் லோக்கலா சொல்லப்படுற நிறையவே ஃபாக்டேல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நோகாலிகாய் வாட்டர் ஃபால்ஸை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு லெஜெண்டும். அதை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். ரங்கர்தே மேகாலயாவில் இருக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம். இப்போ இந்த கிராமத்துல வாழ்றவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவுதானாலும் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. அப்போ இரும்பு சம்பந்தமான வேலைகள்ல இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஈடுபட்டு இருந்ததால இந்த பகுதி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலங்கள்ல பல்வேறு காரணங்களால அந்த கிராமம் அதோட குளோரியை இழக்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த கிராமம் மேக்சிமம் கைவிடப்பட்ட நிலையில தான் காட்சி அளிக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பல காலத்துக்கு முன்னாடி காளிகாய்ன்ற ஒரு லேடி வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு அதே ஊரை சேர்ந்த ஒருத்தரோட திருமணமாகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாவே அவங்க வாழ்க்கைய லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல காளிகாய்க்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்போ அவங்களோட வாழ்க்கையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, ஒரு நாள் விபத்துல காளிகாயோட கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்து போயிட்டாருன்ற செய்தியை கேட்டதும் அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இப்படியே சில மாதங்கள் கிடக்குது. காளிகாயினால அவங்களோட கணவனோட நினைவுல இருந்து வெளியே வரவே முடியல. வேதனையில தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா பெண் குழந்தை வேற இருக்கு. அதுக்காகவாவது அவங்க உயிரோட இருந்தே ஆகணும். சோ வேற வழி இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட காளிகாய் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட குழந்தைய ரொம்பவே பாசமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்திருக்கு. அப்போ அந்த லேடியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஊர்க்காரங்களும் ஒரு விஷயத்த அந்த லேடி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீயும் எத்தனை நாளைக்கு தனியாவே இருப்ப, குழந்தையும் ரொம்ப சின்னதா தானே இருக்கா, நீ ஏன் மறுமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனைய சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த லேடி உடனடியா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களும் பேசி அவங்கள 2வது திருமணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க 2வது திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் தன்னோட குழந்தையவும் ஏத்துக்கிட்டாதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்றதுல உறுதியாவே இருந்திருக்காங்க காளிகாய். இதை கேட்டதும் எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல, அது போதும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் காளிகாய்க்கு தகுந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளைய தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சில மாத தேடலுக்கு அப்புறமா அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளையும் கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட காளிகாயோட நிபந்தனையை சொல்லும்போது அவரும் அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காததால அடுத்த சில வாரங்கள்லயே அவங்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. கல்யாணமான கொஞ்ச காலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தான் போயிருக்கு. ஆனா போக போக காளிகாயோட 2வது கணவர் கொஞ்சம் அப்செட் ஆக ஆரம்பிக்கிறாரு. எதுக்குன்னா, தன்னை விடவும் எப்ப பார்த்தாலும் அவங்களோட குழந்தைக்கே காளிகாய் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதனால அவருக்கு சரியான முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை மேல அவருக்கு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வெறுப்பு ஒரு கட்டத்துல கோபமாவும் மாற ஆரம்பிக்குது. இந்த குழந்தையால தானே அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, அந்த குழந்தையவே கொன்னுட்டா என்னன்ற ஒரு மோசமான முடிவுக்கு வந்திருக்காரு அந்த நபர். அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாலும் அதை உடனடியா செயல்படுத்த முடியல. அதுக்குண்டான சரியான நேரத்தையும் அந்த நபர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு லிகாய்க்கு 2வது ஹஸ்பண்ட்க்கு வேலை எதுவும் இல்ல. சோ வீட்ல தான் இருந்திருக்காரு. லிகாய்க்கு அன்னைக்கு பக்கத்து ஊர்ல வேலை வந்திருக்கு. போனா வர எப்படியும் ராத்திரி ஆகிடும். அங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்றதால சரி நம்ம ஹஸ்பண்ட் தான் வீட்டுல இருக்காரு, அவரை குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு போவோன்னு நம்பி குழந்தைய 2வது ஹஸ்பண்ட் கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க லிகாய். அவங்க போனதும் அந்த குழந்தைய கொன்னு துண்டு துண்டா வெட்டி வழக்கமா மாமிசம் சமைக்கிற மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆளு. இதையெல்லாம் செஞ்சு முடிக்க ராத்திரி ஆகியிருக்கு. லிகாயும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அசதியா பயங்கரமான பசியோட வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. வந்ததும் வீடு முழுக்க அந்த உணவோட வாசம் அருமையா வீசி இருக்கு போல. என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளோ அருமையான ஒரு வாசனை வருதுன்னு கிச்சனுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க அவங்களோட ஹஸ்பண்ட் சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்ததும் ஹாப்பி ஆகி
நல்ல வேளை நீங்களே சமைச்சு வச்சிட்டீங்க, எனக்கு வேலை மிச்சம், பயங்கர பசியா இருக்குன்னு சொல்லி சாப்பாடு போட்டு அந்த மீட்டை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க லிகாய். ஒரு பக்கம் குழந்தைய பார்க்கலையேன்னு தோணுனாலும் முதல்ல சாப்பிட்டு போய் பார்த்துக்கலாம், பாப்பா எங்க போயிட போறான்னு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு வழக்கத்தை விட அதிகமாவே சாப்பிட்டிருக்காங்க லிகாய். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதையெல்லாம் பொறுமையா அவங்களோட 2வது கணவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பொதுவா சாப்பிட்டு முடிச்சதும் லிகாய்க்கு வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் இருந்திருக்கு போல. அன்னைக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதும் வெத்தலைய போட வெத்தலை தட்டை எடுத்திருக்காங்க. அதுல 2-3 வெத்தலைக்கு கீழே ஒரு சின்ன விரல் கிடந்திருக்கு. இத அவங்களோட 2வது ஹஸ்பண்ட் வேணும்னே பண்ணாரா இல்ல தெரியாம அங்க விழுந்துதான்னு தெரியல. பட் அந்த விரலை பார்த்ததும் லிகாய்க்கு பகீர்னு இருந்திருக்கு. பதட்டத்தோட ஓடி போய் குழந்தை தூங்குற இடத்த பார்த்திருக்காங்க. ஆனா குழந்தை அங்க இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்திருக்காங்க. ஆனா குழந்தைய எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆவேசமா ஹால்ல இருந்த 2வது ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என் குழந்தைய என்ன பண்ணன்னு கேட்கவும் அமைதியா அவன் பண்ண எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்கான். இதை கேட்டதும் அவன் மேல கோபம் ஒரு பக்கம், என் குழந்தைய நானே சாப்பிட்டுட்டேன்ற ஆற்றாமை ஒரு பக்கம்னு லிகாய வெறி பிடிக்க வச்சுது. அப்போ அவங்க கதறல கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் என்ன ஆச்சோ தெரியலையேன்னு வெளியே ஓடி வந்து பார்த்திருக்காங்க. ஆவேசமா கத்திக்கிட்டே கிச்சனுக்குள்ள போன லிகாய் ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரே சீவுல அவங்களோட 2வது ஹஸ்பண்டோட தலையை வெட்டி எரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களோட அந்த ஆத்திரமும் கில்ட்டினஸும் தீர்ந்த பாடில்ல. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பெரிய கத்தியோடைய வெளியே வந்திருக்காங்க லிகாய். அங்க கிராம ஜனமே கூடி நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அழுதுகிட்டே நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்காங்க லிகாய். இதை கேட்டதும் சுத்தி இருந்தவங்களும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக சில பெண்கள் லிகாய் கிட்ட போயிருக்காங்க. ஆனா அது எதுக்குமே லிகாய் இனி இடம் தர்ற மாதிரி இல்ல. சோ கையில வச்சிருந்த கத்திய தலைக்கு மேல வேகமா சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க லிகாய். அப்போ அவங்களுக்கு இருந்த கோபத்தையும் வெறியவும் பார்த்துட்டு யாரும் கிட்ட கூட போகலையாம். வேகமா அந்த கத்திய தலைக்கு மேல சுத்திக்கிட்டே அந்த ஊரை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பின்னாடியே ஊர் ஜனமும் ஓடி இருக்கு. அப்படியே ரொம்ப நேரம் ஓடினவங்க அந்த ஃபால்ஸ் விழற இடத்துக்கு வந்து கொஞ்சமும் யோசிக்காம அங்கிருந்து கீழே குதிச்சு இறந்தே போனாங்களாம் லிகாய். இத அந்த ஊர் மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. கடைசியில அவங்களோட உடல் கூட கிடைக்கலையாம். அவங்களோட நினைவா தான் அந்த ஃபால்ஸுக்கு நோ கால் லிகாய்னு பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கு அர்த்தமும் இருக்கு. அந்த பகுதியில பேசப்படுற மொழியில நோன்ற வார்த்தைக்கான அர்த்தம் குதிக்கிறது. கான்னா பெண்களை பொதுவா குறிக்கிற ஒரு சொல். லிகாய்ன்றது அந்த பெண்ணோட பெயர். சோ லிகாய்ன்ற பொண்ணு அங்க குதிச்சு இறந்து போனதால அதை நினைவுபடுத்தும் விதமா அந்த ஃபால்ஸுக்கு நோ கால் லிகாய்னு பெயர் வச்சிருக்காங்க அந்த கிராம மக்கள். இது மேகாலயாவில் ரொம்பவே பிரபலமான ஃபாக் டேல்ஸ்ல ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.